ஜகாய் மதாய் ஆகிய இரு சகோதரர்களுக்கு பகவான் நித்யானந்தரின் பிரத்யேக கருணை. ஒரு சமயம் நித்யானந்த பிரபுவும் ஸ்ரீல ஹரிதாஸ் தாகுரரும் சாலையில் நடந்து செல்லும்பொழுது வழியில் கூட்டம் கூடி கூச்சல் அதிகரித்திருந்ததை கண்டனர். ஜகாய் மதாய் எனும் இரு சகோதரர்கள் குடிபோதையில் பொது மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருந்ததை வழியில் சென்றவர்களிடமிருந்து விசாரித்து தெரிந்து கொண்டனர். இவர்கள் உயர்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தும் தகாத சகவாசத்தினால் மிக மோசமான சிற்றின்ப வெறியர்களாக மாறியிருந்ததையும் கேள்விப்பட்டனர். அவர்கள் குடிகாரர்களாக மட்டுமில்லாமல் மாமிசம் உண்பவர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் திருடர்களாகவும் மற்றெல்லா பாவங்களையும் செய்பவர்களாகவும் இருந்தனர். இக்கதைகளை எல்லாம் கேட்ட ஸ்ரீல நித்யானந்த பிரபு இழிவடைந்த இவ்விரு ஆத்மாக்களைத்தான் முதலில் காப்பாற்ற வேண்டுமென்று முடிவு செய்தார். பாவ வாழ்விலிருந்து இவர்களை காப்பாற்றினால் பகவான் சைதன்யரின் நற்பெயர் இன்னும் அதிகரிக்கும். இப்படி எண்ணியவாறு நித்யானந்த பிரபுவும் ஹரிதாசரும் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்து அவ்விரு சகோதரர்களையும் பகவான் ஹரியின் புனித நாமத்தை பாடும்படி கேட்டுக்கொண்டனர். குடிபோதையிலிருந்த இரு சகோதரர்களும் வெகுண்டெழுந்து நித்யானந்த பிரபுவை கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டியதுடன் நீண்ட தூரத்திற்கு அவர்களை துரத்தி கொண்டும் சென்றனர். மாலையில் இவர்களது பிரசார வேலையை பற்றிய விவரம் பகவான் சைதன்யரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நித்யானந்தரும் ஹரிதாசரும் இத்தகைய அடிமுட்டாள்களையும் மீட்க முயன்றதை அறிந்து பகவான் மிகவும் மகிழ்ந்தார். மறுநாள் நித்யானந்த பிரபு அச்சகோதரர்களை காணச் சென்றார். அவர் அவர்களை நெருங்கிய உடனேயே அவர்களில் ஒருவன் உடைந்த மண் பாத்திரத்தின் ஒரு துண்டை எடுத்து அவர் மீது வீசினான். இது அவரது நெற்றியை தாக்கி இரத்தம் கொட்ட துவங்கியது. ஆனால் கருணாமூர்த்தியான நித்யானந்த பிரபு இக்கொடுமையை எதிர்ப்பதற்கு பதிலாக இந்த உடைந்த மண் பாத்திரத்தை என் மீது நீ வீசினாலும் பரவாயில்லை, பகவான் ஹரியின் புனித நாமத்தை பாடும்படி உன்னை நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். அச்சகோதரர்களில் ஒருவனான ஜகாய் நித்யானந்த பிரபுவின் நடத்தையை கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் உடனே அவரது பாதங்களில் விழுந்து தன் சகோதரனின் பாவச்செயலை மன்னித்து விடும்படி வேண்டினான். மதாய் நித்யானந்த பிரபுவை தாக்க மீண்டும் முயன்றபோது ஜகாய் அவனை தடுத்து அவரது பாதங்களில் விழும்படி மன்றாடினான். இதற்கிடையில் நித்யானந்த பிரபு காயமடைந்த செய்தியை கேள்விப்பட்ட பகவான் கடும் கோபத்துடன் அந்த இடத்தை நோக்கி விரைந்தார். அப்பாவிகளை கொல்வதற்காக பகவான் உடனே தமது சுதர்சன சக்கரத்தை வரவழைத்தார். ஆனால் நித்யானந்த பிரபு அவரது அவதார நோக்கத்தை அவருக்கு நினைவுபடுத்தினார். கலி யுகத்திலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை கரை சேர்ப்பதே அந்த நோக்கமாகும். ஜகாய் மதாய் ஆகிய இரு சகோதரர்களும் இத்தகைய இழிவடைந்த ஆத்மாக்களுக்கு முன்னுதாரணங்களாவர். கலி யுகத்திலுள்ள 90% இச்சகோதரர்களைப் போல் தான் உள்ளனர். இக்கலி யுகத்தின் ஜனத்தொகை முழுவதும் சூத்திரர்களின் நிலையில் அல்லது அதைவிட கீழான நிலையில்தான் இருக்கும் என்பது வேத சாஸ்திரங்களின் அபிப்பிராயமாகும். பிறப்புரிமையால் வரும் ஜாதி முறையை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஒருவரது உண்மையான சொரூபத்தை பற்றிய விஷயத்தில் அவர் சாஸ்திரங்களின் முடிவையை உறுதியாக பின்பற்றினார். பகவான் அவரது சுதர்சன சக்கரத்தை வரவழைக்கும் போது அவ்விரு சகோதரர்களையும் மன்னித்துவிடும்படி நித்யானந்த பிரபு பகவானிடம் மன்றாடினார். அச்சமயத்தில் இரு சகோதரர்களும் பகவானின் பாதங்களில் விழுந்து தங்களை மன்னித்துவிடும்படி வேண்டினர். மனம் திருந்திய இந்த ஆத்மாக்களை ஏற்றுக்கொள்ளும்படி நித்யானந்த பிரபுவும் பகவானிடம் வேண்டினார். ஆனால் அவர்கள் எல்லா பாவச் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் என்று பகவான் நிபந்தனை விதித்தார். அச்சகோதரர்களும் அதற்கு சம்மதித்து தங்களுடைய பாவச் செயல்களை கைவிடுவதாக வாக்களித்தனர். கருணையுள்ள பகவானும் அவர்களை ஏற்றுக்கொண்டதுடன் அவர்களது கடந்தகால பாவச் செயல்களை மீண்டும் சுட்டிக்காட்டாமல் இருந்தார். இதுவே பகவான் சைதன்யரின் தனிப்பெருங்கருணையாகும். இக்கலி யுகத்தில் யாரும் தன்னை பாவத்திலிருந்து விடுபட்டிருப்பதாக கூறிக்கொள்ள முடியாது. ஆனால் தகுதியுள்ள ஆன்மீக குருவால் தீட்சை அளிக்கப்பட்ட பிறகு எந்த பாவச் செயலிலும் ஈடுபடுவதில்லை என்று அவர்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த ஒரு நிபந்தனையின்படி எல்லா வகையான பாவிகளையும் பகவான் சைதன்யர் ஏற்றுக்கொள்கிறார். இவ்விரு சகோதரர்களின் இச்சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில அறிவூட்டும் கருத்துக்கள் உள்ளன. கலி யுக மக்கள் அனைவரும் ஜகாய் மதாயின் குணங்களை கொண்டுள்ளனர். பாவ விளைவுகளிலிருந்து விடுபட விரும்பினால் இவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் புகலிடம் கொள்ள வேண்டும். மேலும் ஆன்மீக தீட்சை பெற்ற பிறகு சாஸ்திரங்களால் தடை விதிக்கப்பட்டுள்ள விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இக்கட்டுப்பாட்டு விதிகள் ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு பகவான் அருளிய போதனைகளில் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.